கூடாரத்திலிருந்து ஆண்டவர் மோசேயை அழைத்தார். என் மக்கள் எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் சொல்ல ஆரம்பித்தார். பலி என்பது தண்டனையில்லை, அது தேவனிடம் நெருங்கும் வழி. மனம் திரும்புதல், நன்றி, சமாதானம், இதற்காகவே பலிகள் கொடுக்கப்பட்டன. ஆரோனும் அவருடைய மகன்களும் தேவனுக்கும் மக்களுக்கும் இடைநிலையாய் நின்றார்கள். பரிசுத்தமில்லாமல் தேவனிடம் போக முடியாது. நான் பரிசுத்தன், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். வாழ்க்கை முழுவதும் தேவன் இருக்கணும், வாழ்க்கை முழுவதும் தேவன் இருக்கணும். பாவம் தேவனை விட்டு நம்மை தூரம் கொண்டு போகும். ஆனால் மனம் திரும்பினால் தேவன் மன்னித்து சுத்தம் செய்கிறார். உன் அயலானை உன்னைப் போல நேசி. இதுதான் லேவியராகமத்தின் இதயம். சடங்கு மட்டும் போதாது, இதயம் தேவனோடு நடக்கணும். அப்போதுதான் வாழ்க்கை ஆசிர்வாதம். லேவியராகமம் நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். தேவன் பரிசுத்தன், நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்.